வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஆதார் அட்டை உள்ளவர்கள் இலவசமாக அப்டேட் பண்ணிக்கலாம். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக்கை மட்டும் கொடுத்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா ஆதார் அட்டைங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம அனைத்து இதுக்குமே நம்ம ஒரு அடையாள அட்டையாக பயன்படுத்திட்டு வரோம். அந்த வகையான ஆதார் அட்டையை பார்த்திங்கன்னா நமக்கு அப்டேட்டில் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆதார் அட்டையில் உள்ள விவரங்கள் அனைத்துமே நம்ம அப்டேட்டில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு அட்ரஸ் மாற்றுவது மற்றும் பெயர் மாற்றுவது, முகவரி மாற்றுவது, செல்ஃபோன் எண் மாற்றுவது, ஃபோட்டோ மாற்றுவது மற்றும் பயோமெட்ரிக் அப்டேட் மாற்றுவது போன்றவற்றை பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை இலவசமாக கொடுத்துட்டு வந்தாங்க. அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது எங்கே போய் மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அருகில் உள்ள தபால் நிலையத்துக்கு நீங்கள் போயிட்டு உங்களோட ஆதார் அட்டையில் உள்ள விவரங்களை நீங்கள் மாற்றலாம். அதாவது உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டேட் ஆஃப் பர்த் மாற்றுறீங்கன்னா, டேட் ஆஃப் பர்த் நீங்கள் என்ன மாற்றுறீங்களோ அதுக்கான ப்ரூஃப் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் நீங்கள் அதை வச்சு உங்களோட டேட் ஆஃப் பர்த் மாற்றிக்கலாம். அதே மாதிரி அட்ரஸ் முகவரி மாற்றமும் நீங்கள் அதை வச்சு மாற்றிக்கலாம். அதே போல் தான் உங்களோட பெயர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபோன் நம்பர் மாற்றணும் அப்படின்னாலும் நீங்கள் இந்த ஏதாவது ஒரு ப்ரூஃபை எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த ப்ரூஃபை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். மேலும் பயோமெட்ரிக் அப்டேட்டு, அது மட்டும் இல்லாமல் புகைப்பட மாற்றம், 10 ஆண்டு ஆயிடுச்சுன்னா புகைப்பட மாற்றம் போன்றவற்றை நீங்கள் அருகில் உள்ள தபால் நிலையத்தில் போய் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே புதுசாக ஆதார் அட்டை அப்ளை பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா எந்த ஒரு அமௌண்ட்டும் இல்லை. அதுவே இந்த மாதிரி அப்டேட் பண்ண போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரூபாய் 50 முதல் 100 வரை வசூலிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் உங்கள் அருகில் உள்ள தபால் நிலையத்துக்கு போயிட்டு நீங்கள் மாற்றிக்கலாம். இது வார சனிக்கிழமை மட்டும் தபால் நிலையத்தில் இதை அப்டேட் பண்ணுவாங்க. இதுதான் மக்களே இப்போதைக்கு வந்த முக்கியமான பயனுள்ள தகவல். இது போன்ற பயனுள்ள தகவலை தெரிஞ்சுக்கொள்ள நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. Because it's not a joke. முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனுக்காக விடுற அந்த மனசு இருக்க, அதான் கடவுள்.